ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபினைட் நீட் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஸ்ட்ராட்டஜி டு கிராக் நீட் 2021 ஃபார் ட்ராப்பர்ஸ். இதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 months இருக்குது. இந்த 6 months பார்த்திங்கன்னா நம்ம வந்து 90 100 சாப்டர். ஏன் 90 100 சாப்டர் பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸால் வந்து நமக்கு வந்து சாப்டர் குறைக்கவோ இல்லைனா அதே சாப்டரே கூட என்டிஏ வந்து நமக்கு நீட் எக்ஸாமில் சிலபஸாக கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 90 100 சாப்டர்ஸ், அதிகபட்சமாக 10 சாப்டர் தான் குறைப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா சாப்டரும் படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல். ஸோ வந்து 6 months இருக்குது, 90 to 100 சாப்டர்ஸ் இருக்குது. டியூ டு கொரோனா வைரஸ் என்டிஏ மே ஆர் மே நாட் ரெடியூஸ் நீட் சிலபஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கெமிஸ்ட்ரிக்கான ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தி சப்ஜெக்ட் ஷுட் பி கவர்ட் பிஃபோர் நவம்பர். அதாவது இந்த 6 months இருக்கிறதுல இந்த நவம்பர் மந்த்லேயே நீங்கள் வந்து நவம்பர் 2020 நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து கவர் பண்ணிடணும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியானது. அதை நீங்கள் ஒரு வாட்டி படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபார்முலா புக்கை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே கொஷின் சால்வ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டி இஸ் மஸ்ட் ஃபார் நீட் ஃபார் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. என்சிஆர்டி வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப்பர்ஸ் எல்லாருமே வந்து என்சிஆர்டி படிப்பாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து என்சிஆர்டி படிக்க மாட்டாங்க ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரையும். அதுலேயே நிறைய கொஷின்ஸ் வரும். இந்த இயர் கூட 5 questions வந்து என்சிஆர்டிலேயே வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் ஃபார்முலா புக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நம்ம ஃபார்முலா புக் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சால்வ் மோர் எம்சிக்யூஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை 3 points தான். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து என்சிஆர்டி படிக்கணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓன் ஃபார்முலா புக் க்ரியேட் பண்ணணும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் அண்ட் ப்ரீவியஸ் சாய்ஸ் கொஷின் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா புக் க்ரியேட் பண்ணும்போது கான்செப்சுவலாக நம்ம வந்து ஃபார்முலா புக் க்ரியேட் பண்ணணும். கான்செப்சுவலாக என்னென்னா, சப்போஸ் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மோனோபேசிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். பிஹெச் ஆஃப் மோனோபேசிக் ஆசிட் அப்படின்றது ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு இருக்கும். ட்ரைபேசிக் டைபேசிக்லாம் வேறு ஃபார்முலா இருக்கும். அதுபோல் திஸ் ஒன்லி ஃபார் மோனோபேசிக். இப்போ இந்த ஃபார்முலா வந்து மோனோபேசிக் மட்டும்தான் அப்படின்னா ஒன்லி ஃபார் மோனோபேசிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எதுலேருந்தே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலேருந்தே தான் படிக்கணும். என்சிஆர்டி இஸ் ஒன்லி புக் தட் யூ ஹேவ் டு ஃபாலோ ஃபார் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நோ அதர் மாடியூல் இஸ் நீடட். உங்கள் கோச்சிங் சென்டருக்கு போனீங்கன்னா அந்த மாடியூலோ இல்லை வேறு எந்த புக்கோ நீங்கள் வந்து வாங்க மாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு 15 questions சப்போஸ் இருக்குன்னா அதில் வந்து 13 to 14 questions வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் என்சிஆர்டிலே தான் இருக்கும். ஸோ என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய டேபிள்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கொஷின் ஒரு பாக்ஸ்லேருந்தே வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நீங்கள் வந்து எல்லாத்தையுமே படிக்கணும். நீங்கள் 1 line கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சுக்கணும். ஈவன் வந்து அது சிம்பிளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை டெய்லியும் படிக்கணும். ரேபிட் ரிவிஷன் இஸ் மஸ்ட் இன் கேஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ரேபிட் ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து லாஸ்ட் சாப்டர் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. டோன்ட் அவாய்ட் லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது பார்த்திங்கன்னா பாலிமர்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், பயோமாலிகுல்ஸ், இந்த சாப்டர்லாம் நீங்கள் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. இந்த இயர் 1 question பாலிமர், 1 question கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், 1 question பயோமாலிகுல்ஸே வந்தது. அதுவும் இந்த என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் வந்தது. கரெக்டாக இன்கரெக்ட் ஆப்ஷன்லேயே நிறைய கொஷின் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த ஹார்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் ஹார்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதனால் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிட்டாலே உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து 75% வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீட் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வித் கிறிஸ்டல் கிளியர் கான்செப்ட். அது ஒரு கான்செப்ட் வந்து நம்மளுக்கு புரியல, ஐசோமரிசம்லேயே நமக்கு ஒன்று புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச டீச்சரோ இல்லை உங்கள் ஸ்கூல், சப்போஸ் நீங்கள் கோச்சிங் பண்ணாலும் ஸ்கூலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த கொஷினை வந்து கேட்கலாம். அதேமாதிரி கோச்சிங் பண்ணணும், கோச்சிங் போய் கேட்கலாம். இல்லை எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இந்த 2 சோர்ஸுக்குமே எனக்கு வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது புக் எடுத்து நீங்கள் பார்க்கலாம் அந்த கான்செப்டுக்காக. ஸோ பொதுவாகவே ஃபிசிக்கல் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் இந்த 3த்துக்குமே வந்து காமன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்சிஆர்டி தான் காமன். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் எக்காரணத்துக்கு ஒன்று என்சிஆர்டி அவாய்ட் பண்ணக்கூடாது.
அதே போல் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் என்சிஆர்டி தான் முக்கியம். இதை நீங்கள் வந்து அவாய்டே பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமிங் இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல், இந்த இன்ஆர்கானிக் இதுக்கெல்லாம் எவ்வளோ டைமிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே கான்செப்சுவல், அதாவது நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் ஏன் இப்படி நடக்குது, வேறு விடமாக ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன்லேயே போகுது அப்படின்றது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதுக்கு வந்து நீங்கள் கோச்சிங்லேயே நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும். அதே சமயத்தில் யூடியூப் இருந்தால் யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டெய்லி ஃபார் 2 hours. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து 3 to 4 hours எடுக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 to 4 hours இல்லை மேலே கூட ஆகலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் வந்து நீங்கள் டெய்லி வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 2 hours படிக்கணும். 1.5 2 hours நீங்கள் படிக்கலாம். ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இது பண்ணாலே போதும், வேறு எதுவும் பண்ண வேணாம். டெய்லி 2 hours இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிங்க. அதாவது நீட் எக்ஸாம் எழுதுகிற வரையுமே நீங்கள் படிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இன் நவம்பர். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நவம்பர் மந்த்தில் நீங்கள் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. சப்போஸ் அந்த அக்டோபர் மந்தில் நீங்கள் வந்து ஒரு 10 days எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் கொடுங்க. சப்போஸ் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சப்போஸ் ஒரு 5 சாப்டர் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபுல் டே கொடுங்க. ஃபுல் டே 10 day கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சாப்டர் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நவம்பர் மந்த்லேயே முடிக்க பாருங்கள். சப்போஸ் முடியல அப்படின்னா நீங்கள் டிசம்பர் மந்த்து கூட ஒரு சாய்ஸாக எடுத்துக்கலாம். அதே போல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து டிசம்பர் ஜனவரிலே முடிங்க. ஸோ இப்போ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி 2 hours படித்தாலே போதும். அடுத்து வந்து சால்வ் மோர் எம்சிக்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு ரீட் பேசிக்ஸ் வந்து நம்ம படித்தாலே வந்து பேசிக்ஸ்லேயே நிறைய கொஷின் நீட்னாலே நம்ம வந்து பேசிக்ஸ் தான் செக் பண்ணுறாங்க. பேசிக் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் வந்து நீட்டில் செக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வாட் அபவுட் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி. ஃபிசிக்ஸும் பயாலஜியும் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸ் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துட்டு இந்தந்த சாப்டருக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே தான் இருக்குது, அது போய் பாருங்கள். கம்ப்ளீட் 11th ஃபிசிக்ஸ் பிஃபோர் டிசம்பர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குது? 15 chapters ஆர் தேர் இன் 11th. ஸோ இந்த 15 chapters வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 1 monthக்கு நீங்கள் 4 chapters பண்ணாலே நீங்கள் 12 chapters வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ வந்து ரொம்ப ஈஸி. 11th ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் டிசம்பருக்குள்ளேயே முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. தயவு செஞ்சு வந்து ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு வரவே வராது, எனக்கு மேத்ஸ் வராது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அதை வந்து விரும்பி படிக்கணும். நீங்கள் வந்து எனக்கு வராது சொல்லிட்டு இருந்தால் அது கடைசி வரையுமே வராமல் தான் இருக்கும். ரொம்ப ஈஸி. ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து 12th ஃபிசிக்ஸ் ஷுட் பி கம்ப்ளீட்டட் இன் பிஃபோர் மார்ச். அதாவது 12th ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஃபோர் மார்ச், அதாவது ஜனவரியிலே பிப்ரவரி மார்ச் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 90 days இருக்குது. இந்த 90 days வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ் ரொம்ப முக்கியமாக படிக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் டோட்டலாக 90 days இருக்குது. இல்லை அப்ராக்சிமேட்டாக அதிகமாக 15 days மாடர்ன் ஃபிசிக்ஸ் கொடுங்களாம். 15 days மாடர்ன் ஃபிசிக்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். இந்த சாப்டர்ஸ் வந்து அடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் மாடர்ன் ஃபிசிக்ஸு அண்டு செமிகண்டக்டர். மாடர்ன் ஃபிசிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர். ஓகே, இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இது வந்து செகண்ட். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இது வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு மீதி நிச்சயமாக டைம் இருக்கும். அந்த டைம் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள். 12th ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே படிங்க. ரொம்ப ஈஸியான கொஷின் தான் கேட்பாங்க 12th ஃபிசிக்ஸ். மோஸ்ட்டாகவே அதிகமான கொஷின் 12th தான் கேட்பாங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு படித்தாலும் 12th ஃபிசிக்ஸ் போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோவில் நம்ம என்ன பண்ண பார்த்திங்கன்னா என்சிஆர்டி ரொம்ப முக்கியம், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் எந்தெந்த சாப்டர் வந்து அவுட் சைடு என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்றது வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி,
செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஃபிசியாலஜி, தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்காலஜி, ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஜெனெட்டிக்ஸ், அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன். ஹியூமன் ஃபிசியாலஜியில் இருக்கக்கூடிய எல்லாமே, அந்த டைஜஷன், அப்சர்ப்ஷன், ரெஸ்பிரேஷன், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், நியூரோ கண்ட்ரோல், கோஆர்டினேஷன், போன்ஸ், அந்த எல்லா சாப்டர்ஸ். அதே போல் பிளான்ட் ஃபிசியாலஜி எல்லா சாப்டர்ஸ் படிக்கணும். ஈக்காலஜி ரொம்ப முக்கியமானது. நம்ம வெளியே படிக்கக்கூடியதில் ஈக்காலஜி நம்ம முக்கியமாக டேட்டு அதெல்லாம் கேட்பாங்க. ஈக்காலஜி முக்கியமாக நம்ம படிக்க வேண்டியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெனெட்டிக்ஸ்லேயே நிச்சயமாக கொஷின் கேட்பாங்க. ஜெனெட்டிக்ஸ்லேயே நியூமரிக்கல் கூட கேட்பாங்க. நியூமரிக்கல் கூட கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஜெனெட்டிக்ஸ்லேயே. அடுத்து செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன். மோஸ்ட்டாக செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன் வெளியிலேயே கொஷின்ஸ் வரும். இந்தியர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு என்சிஆர்டிலே தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா என்சிஆர்டியில் தான் உங்களுக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட பிளான். இதில் முக்கியமாக 12th ஃபிசிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா டெய்லி படிங்க. 11th ஃபிசிக்ஸ் வந்து 90% படிச்சிங்கன்னா சும்மா எடுத்து 12th ஃபிசிக்ஸ் டெய்லி பார்த்தாலே போதும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள்.